ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிடி. மக்களே, எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ புதுசாக நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கைஸ், எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆனது ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சில பேர் அவர் ஃபேக்கு, எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது பார்த்தீங்களா. இப்போது எஸ்ஆர்எம் ப்ரோ சேனல் ஹேக் ஆச்சு இல்லைங்களா, அது வந்து ஃபேக்காக. எஸ்ஆர்எம் ப்ரோ வந்து நம்ம நிறைய ஸ்கேம் பண்ணுறோம், எதுக்காக வியூஸ்க்காக ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காரு மக்களே. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து அந்த தம்ப்நெயில் வந்து இருக்குது. சரிவா, அதாவது நான் அந்த யூடியூப் சேனலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு வீடியோ போட்டு விரும்பலை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறான்னா, இப்போது இவன் என்ன பண்ணுறான், எல்லா யூடியூபர்ஸையும் சொல்கிறான் ஜிடி கிங்கு ஹேக்கு பேனல் இவங்கிட்டேருந்து வாங்கினாங்களாம், எஸ்ஆர்எம் ஒன் டேப் அடிக்கிறதுலாம் இவர் பேனல் தானா அப்படி இப்படின்னு எல்லா யூடியூபரும் இழுத்துனுக்குறான். இந்த மாதிரி ஒரு என்னென்ன சொல்கிறான்னா, ஜிடி கிங்கு, அப்புறம் நெல்லை கேமிங்கு, எஸ்ஆர்எம்மு, யார் யார் யூடியூபரு, எல்லா யூடியூபரையும் சொல்லிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஒன்று விடாமல் எல்லா யூடியூப் சேனல் பேரையும் சொல்லிட்டு இருக்கான். எது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லா யூடியூபையும் சொல்லி இவங்கிட்ட தான் அவனுங்க வந்து இந்த மாதிரி ஒன் டாப் அடிக்கிறதுக்காக இவங்கிட்ட இந்த பேனல் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களாம். ரேங்க்டு மேட்ச்சில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, தயவு செஞ்சு இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவன் கஷ்டப்படுறப்போ அதில் இவன் வந்து குளிர்காய நினைக்கிறான்னா, அப்போ எவ்வளோ பெரிய எங்கள் வானா கைஸ். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க கைஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் ப்ரோ பற்றி இல்லை எஸ்ஆர்எம் ப்ரோ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் நான் போடுறது வந்து கண்டென்ட்டுக்காக போடுறேன், இவன் சின்ன யூடியூபரே இப்போ தானே வளர்ந்து வரான், ஒரு வேளை இவன் கண்டென்ட்டுக்காக போடலாம் நினைக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கஷ்டப்பட்ட வீடியோ நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், சப்போர்ட் பண்ணேன். எஸ்ஆர்எம் ப்ரோக்காக சப்போர்ட் பண்ண எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் இதை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆல் த பெஸ்ட் எஸ்ஆர்எம்னா, நல்லபடியாக நீங்கள் வீடியோ போட்டு நல்ல இந்த 2 மில்லியனை விட அதிகமாக நீங்கள் வர நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணி போனால் எதுக்கும் ஃபீல் பண்ணதிங்கன்னா. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அந்த யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பை கைஸ். இதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் பேஸ் பண்ணி என்னுடைய சேனலில் எந்த வீடியோவுமே வராது. ஓகேவா, நான் இது கண்டென்ட்டுக்காக பண்ணல, இந்த இடத்துல மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது எதுவுமே நான் கண்டென்ட்டுக்காக பண்ணல, ஒன்லி ஒன் சப்போர்ட் ஃபார் எஸ்ஆர்எம். தேங்க்யூ கைஸ், பாய்.